ஆள் வந்துட்டாங்கன்னு பேசிட்டியா? பெண்ணு போறவங்க இன்னைய ஊரா முட்டு வைக்க போற அப்படி போட்டு பேராயிரா. எத்தனை நாள் ரப்பா காஞ்சிங்க அவ காலில் விழுந்தா நீ முதல்ல ஜிப்பி போடியா. அவ காலில் விழுந்தேன். என்ன கேட்டா கிட்ட? என்ன கேட்டா? சொத்தா? அதேத்தான். நகையா? அதேத்தான். பணமா? அதேத்தான். வீடா? வாசலா? எதுவுமே கேட்கலையே. ஒரே ஒரு முத்தம் கேட்டேன். உனக்கு மொத்தம் தானே வேணும். வீட்டுல வா, எங்க ஆயா சும்மா தாங்குது வா. பாடித்தான். சரி விடு விடு. என்ன ஆசியா? என்ன ஆசியா? ஆயிரத்து சென்றேன். வாத்தா அவ கற்பையை கெடுத்து விட்டேன். நான் யார்? யாரு? இந்த நாட்டுக்கு இளவரசன். அதேத்தான் இளவரசன். அதேத்தான் இளவரசன் பாராம காலில் விழுந்து ஒரு முத்தம் கொடுத்துருக்காரல்ல. மல்ல பொட்டை சிரிக்க அவ்வளவு திமிர இருக்கும்போது ஆம்பளை நம்ம என்ன சும்மா இருக்கணும். வந்த வேலை முடிந்து விட்டது. வா 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 வா. இப்போது புறப்பட வேண்டும். அதான் உங்க அப்பா தேடுவார். வாப்பா தாய் தந்தை பார்க்க வேண்டும். அதேத்தான் வா போலாம். புறப்பட்டு வா போலாம். தங்கச்சி காலையில் அப்படி வீந்தா தங்கச்சி வாயை கடிச்சு வச்சா. எதற்காக கால் விட வேண்டும்? என்னை பார்த்து தங்கச்சி என்று உரைத்து விட்டீர்களே. என்னுடைய கற்பையை கெடுத்து விட்டு. ஆமா தங்கச்சி என்று உரைத்து விட்டீர்களே. கட்டாயா திருமணம் செய்து யார் தெரியுமா? ஒரு நாட்டுக்கே இளவரசன். நீ யார்? அன்றாடும் வீதி வீதியா சென்று 5-10 பிடிச்ச நாய். உன்னுடைய கழுத்தில் தாலி கட்ட முடியாது. வந்த வழி பார்த்துட்டு போ. முடியவே முடியாது ஐயா. முடியவே முடியாது ஐயா. என்ன சொன்னாய்?
என் கழுத்துல தாலி கட்ட நினைச்சா இந்த நாட்டுல எத்தனையோ பெண்களை கனவா ஏற்படி வரண்டி அப்பா அது சொன்ன மகளவை முன்னாடி காட்சியில ஒரு ரெண்டு ஜாட் அடிக்கிறேன். ஒரு பெண் இருக்கு அம்மை வீட்டு அரிதனை பார்த்து அனைவருக்கும் முன்பதாக திருமணம் வாழ்ந்து கொண்டு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவார்கள். திருமணமே ஆகவில்லை அம்மா. என்னுடைய கற்பையை கருதி பெண்ணின் கற்பு கண்ணாடி போன்றது அம்மா. உடைந்து விட்டால் அது யாரால் ஒட்டு வைக்க முடியாது. என்னுடைய கற்பையே பறி போய்விட்டது. என்னுடைய அண்ணன் கேட்டால் என்னம்மா பதில் தெரிவித்தேன். என்னுடைய அண்ணன் கேட்டால் எதற்காக கண் கலகிறாய் கலைச்சு கேட்டான். என்னுடைய அண்ணனுக்கு என்னம்மா பதில் தெரிவிப்பேன். முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து அந்த யமுனோடு போராடி பெற்ற என்னுடைய தாயி இருந்திருந்தால் எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்திருப்பாய் அம்மா. அதே நேரத்தில் துன்பத்தில வாடுகிறேன் என்னுடைய தாயே அம்மா. அம்மா ஆராரிரோ 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 ஆத்தூருக்கு சென்றேன். அத்தை மகன் சேகருக்கும் என் தங்கைக்கும் நல்ல முறையில் பரிசு போட்டு வந்து விட்டேன். இந்த சந்தோஷமான செய்தி என் தங்கையிடம் சொல்லலாம் என்று ஓடோடி வந்தால் தங்கையை காணவில்லையே. எங்கு சென்றிருப்பாள்? கங்கா
சென்று வந்துகின்றேன். என் தங்கையை காணவில்லையே. குளக்கரைக்கு சென்று என் தங்கை இன்னுமா வரவில்லை. சரி, குளக்கரைக்கு சென்று பார்ப்போம். கங்கா, கேட்டாலே என்னம்மா பதில் தெரிவிக்க போகிறேன். என்னுடைய அண்ணனோ வருவதை பொறுத்து தெரிகிறது. ஆண்டவா, மடி செல்வி தங்கச்சி, எங்கெல்லாம் தேடி வரும் தெரியுமா? நானு எங்கெல்லாம் தேடுனீங்கண்ணா? அண்ணா, உன்னை காண நமது ஒரு நிமிஷம் நெஞ்சுமே பதறிச்சுமா. அப்படியா அண்ணா? உனக்கு ஒரு சந்தோஷமான செய்திமா. எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. ஆமாமா. என்னென்ன செய்தி? ஆத்தூருக்கு சென்றிருந்தனவா, உனக்கு மத்திய மகன் சேகரிக்கும் பரிசம் போட அம்மா நல்ல முறையில பரிசு போட்டு வந்துட்டேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை உனக்கு அத்தை மகன் சேகரிக்கும் திருமணமா? திருமணம். அப்படியா? ஆமாமா. அது மட்டும் கிடையாது, உன்னுடைய திருமணத்துக்கு யாரெல்லாம் வரப்போறாங்க தெரியுமா? யாரெல்லாம் வரப்போறாங்க? யாரெல்லாம் கூட போறோம் தெரியுமா? யாரெல்லாம் கூட போறீங்களா? அண்ணா, யார் தெரியுமா வராங்க? யாருண்ணா? காமாட்சி, மீனாட்சி, பெரியம்மா, நீங்க கட்டாயம் வர வேணும் தெரியுமா? காமாட்சி, மீனாட்சி, பெரியம்மா, நீங்க கட்டாயம் வர வேணும் தெரியுமா? பெண்டாட்சி சொல்லை தட்டாத பிள்ளை, தட்டாத பிள்ளை, நான் தேடி வந்தே மாப்பிள்ளை, சீர் கொடுப்பேன் சிலை எடுப்பேன் என்ன தங்கச்சி உங்கத்தை சாப்பாடு போடவா, தம்பி கூடவா, கூடவா, இந்த ஊருக்கெல்லாம் பார்த்து வச்சு மேல கொட்டவா. இது என்ன பிரமாதம்? இதை விட 1000 மடங்கு எவ்வளவு செலவாகும் பரவாயில்ல, கடன் வாங்கியாதும் கல்யாணத்தை ஜாம் ஜாம் இந்த ஊரே வச்சுக்கிற மாதிரி பண்ணணும். அப்படியா? தெரியுமா? எப்படின்னா வீதி எல்லாம் பூ பந்தல் போடணும், பச்சை வாழை மர தோரணங்கள் ஆடணும். வீதி எல்லாம் பூ பந்தல் போடணும், பச்சை வாழை மர தோரணங்கள் ஆடணும். இந்த வீதி எல்லாம் பூ பந்தல் போடணும், பச்சை வாழை மர தோரணங்கள் ஆடணும். காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும். காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும். ஊர் பேசும் பேச்சால்
திருமணம் முடிஞ்சு 10 மாசம் கழிச்சு என்ன நடக்கும்? பைத்தியம் ஆட்டாட வந்துட்டு தெரியுமா? எனக்கு தெரியும். சொல்றேன் சொல்லிட்டா 10 மாசம் முடிஞ்ச உடனே 16வது மாசம் நடக்கும். இந்த மாதிரி அடிக்கிறீங்க. 10 மாசம் முடிஞ்சு 11 எனக்கு தெரியாதா? ஐயோ அப்படி இல்லையா? அவரு என்ன சொல்றாரு பாரா? என்ன சொன்னாரு? சனிக்கு வருன்றாரு பாரா. குழந்தை பிறகுண்டா அழகா. ஓ லோடு இறங்குமா? லோடு இறங்காது. 10 மாசம் முடிஞ்சு அழகா குழந்தை பிறக்கும். எப்படி தெரியுமா? என் தங்கச்சிக்கு 10 புள்ள பிறக்கணும், நான் தங்கத்திலே கால செஞ்சு போடணும். தங்கச்சிக்கு 10 புள்ள பிறக்கணும், அது துணியில பத்தல் பெருவாளையணும். அதுதான் ஒன்னு அடிக்கிறேன். அங்க அடிக்க முடியாது. எவ்வளவு ஆசை அவனுக்கு? நான் சொன்னா ஒரு கோதைக்கு துணி எடுத்து போட்டு இப்ப நேரம் இல்ல அண்ணா. அதிகமா ஆசைப்பட்டதான் இல்ல, அப்படி இல்லைண்ணா. அதிகமா ஆசைப்பட்டாத கம்மியாக கிடைக்கல. அதுக்காக நான் வேற ஒண்ணும் இல்லை. ஒண்ணு இல்ல, கேக்குற மாதிரியே கேளு. அப்படி 2 பொண்ணே போதும். சரியா? சரி ஓகே. எப்படிமா? எப்படிவா? என் தங்கச்சிக்கு பொட்ட புள்ள பிறக்கணும், நான் பாவாடை சட்டை கட்டி கொடுக்கணும். என் தங்கச்சிக்கு பொட்ட புள்ள பிறக்கணும், நான் பாவாடை சட்டை கட்டி கொடுக்கணும். என்ன மாமான்னு சொல்லணும், மழை மொழி பேசணும். என்ன மாமான்னு சொல்லணும், மழை மொழி பேசணும். முத்தமிட்டு வடியே கொஞ்சேனும் பால் கொடுத்தேன், தேன் கொடுத்தேன், நான் பாடி பாடி இப்படியெல்லாம் உன்னோட திருமணத்தை சந்தோஷமா எங்க கலைச்செல்வி மாடி வந்ததில் நான் ஒருவன் மட்டுமே ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டும் இருக்கின்றேன். உன் முகத்தில் சந்தோஷம் என்பதில் என்னமா நடந்தது? என்னுடைய முகத்தில் சந்தோஷம் இல்லையா? அப்படிலாம் ஒரு கிடையாது எங்க அண்ணா. உன்னுடைய விருப்பத்தை கேட்டு நம்ம ஆத்தூருக்கு சென்றேன். ஆமா. அப்படி இருக்கும்போது திருமண நாளை நான் குறித்து வந்த உடனே ஓடி வந்து கட்டி தழுவி கொள்ள உன்னுடைய கரங்கள் வெட்டி பாம்பே அடங்கி என்னமா நடந்தது? ஒன்றுமே நடக்கல அண்ணா. அண்ணா வேற யாராவது விரும்புகின்றாயா? யாருமே விரும்ப இல்லை அண்ணா. இந்த ஏழை என்னால் என்ன செய்ய முடியுமோ என்று நீ உண்மையை மறைக்கின்றாயா? அப்படியெல்லாம் ஒன்று கிடையாது அண்ணா. அண்ணா உன் கண்கள் கலங்கிருக்கின்றன. அண்ணா என்னுடைய கண்களில் தூசி பட்டு விட்டது அண்ணா. மாடி அண்ணா, நீ பிறந்த நாள் முதல் என் முகத்தை நான் கண்ணாடியில் பார்த்ததை விட உன் முகத்தை நேரில் பார்த்ததும் அதிகம். அப்படி இருக்கும்போது மனதால் ஏற்பட்ட காயத்தால் கண் கலங்கி இருக்கின்றனா, தூசி விழுந்தால் கண்கள் கலங்கி இருக்கிறதா என்று அண்ணனுக்கு தெரியாதா? மாடி நீ என்னமோ நடந்திருக்கின்றது. இந்த அண்ணனிடம் உண்மையை கூற மறுக்கிறாய். என்னமா நடந்தது? அப்படியெல்லாம் ஒன்று கிடையாது, எதுவுமே நடக்கவில்லை அண்ணா. அண்ணா என்னமா நடந்தது? உண்மையை சொல்லுமா? அண்ணா என்னுடைய வாழ்க்கையை மலர செய்வதற்கு சத்தியத்தை செய்து கொடுக்கல அண்ணா. உன்னுடைய வாழ்க்கையை நான் மலர செய்ய வேண்டுமா? ஆமாம் அண்ணா. நீ பிறந்த நாள் முதல் இன்று வரை உன்னுடைய சந்தோஷம் தானம்மா என்னுடைய வாழ்க்கையை நினைச்சு நான் வாழ்ந்து வரேன். அப்படி இருக்கும்போது நான் உனக்கு சத்தியம் செய்து தர வேண்டும். ஆமாம் அண்ணா. அங்கா இங்க என்ன நடந்திருந்தாலும் சரிம்மா, உன்னுடைய வாழ்க்கையை நான் மலர செய்யறேன். இது சத்தியம். என்ன நடந்தது சொல்லு அண்ணா. நீங்களும் மாமாவை பார்க்க வேண்டும் என்று ஆத்தூருக்கு சென்றீர்கள். ஆமாமா. நானும் குளக்கரைக்கு சென்று நீர் எடுத்து வந்து உங்களுக்காக அரசு உணவு செய்து வைக்கலாம் என்று குளக்கரைக்கு சென்று. ஆமா என்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். நாட்டு இளவரசர் அங்கு வந்தார் அண்ணா. இளவரசர் வந்தாரா? அதுல என்னமா தவறு இருக்கு? வந்தது மட்டுமல்லாமல் தகாத முறையில் நடந்து கொண்டார். நாட்டு இளவரசன் குளக்கரைக்கு வந்தது மட்டும் இல்லாமல் உன்னோட தகாத முறையில் இருந்தாரா? அம்மா நீ வேண்டாம் என்று எடுத்துரைத்தால் அவர் சென்றிருப்பாரேம்மா. வேண்டாம் 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 என்று எடுத்துரைத்தும் என்னுடைய கற்பனை
எது நடக்க கூடாதுன்னு உன்னை பொத்தி பொத்தி வளர்த்தேனோ அப்பேற்பட்ட கற்பையே இழுத்துட்டு வந்து நிக்கிறியே. கற்புன்றது கண்ணாடி மாதிரி ஒரு முறை கீழே விழுந்து உடைச்சா மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது தெரியாதா? ஆத்தூருக்கு சென்று உனக்கு அத்தை மகன் சேகருக்கு திருமணம் செய்யலான்னு ஆசையா ஓடி வந்தேன். என் ஆசையெல்லாம் நிராசையா போச்சா? அம்மா, இந்த ஊருக்கு வழி சொல்ல தெரியுமே தவிர வழி சொல்ல தெரியாது. உலகத்துல ஏழையா பிறக்கிறது தான் கஷ்டம், ஏழையா வாழறது கூட அதை விட கஷ்டம். அம்மா, மனப்பந்தல் போடவில்லை, மேலம் ஏதும் கொட்டவில்லை, தாலியை நீ கட்டவில்லை, தனிமரமாய் நின்றதென்ன, தனிமரமாய் நின்றதென்ன. மனப்பந்தல் போடவில்லை, மேலம் ஏதும் கொட்டவில்லை, தாலியை நீ கட்டவில்லை, தனிமரமாய் நின்றதென்ன, தனிமரமாய் நம் இருவர் மீதும் குற்றமில்லை, அந்த இறைவன் செய்த குற்றம் அம்மா. மனப்பந்தல் போடவில்லை, மேலம் ஏதும் கொட்டவில்லை, தாலியை நீ கட்டவில்லை, தனிமரமாய் அம்மா. நம் கால் தவறி கீழே விழுந்தாலும் கேவலமா பேச உலகம் அம்மா இது. இப்பேற்பட்ட உலகத்துல அண்ணா நான் கற்பை தொலைச்சிட்டேன், நான் கசங்கிய மலராவது நிக்கிறேன்னு சொல்றியே அம்மாடி. அண்ணன் இது வரைக்கும் ஏதாவது ஒரு குறை வச்சிருக்கு அம்மா? இது வரல கிடையாது எங்கா. ஆனா இந்த ஊர் உலகம் அதை சொல்லாதுமா.
தாய் தலை இல்லாத பொண்ணு அண்ணன் தானே வளர்த்தான், அதனால தான் பாதை மாறி போயிடுச்சுன்னு என்னதாம்மா கேவலமா பேசுவாங்க. ஒன்று கிடையாது அண்ணா. தங்கா, இன்னமும் நான் உன்னை குழந்தையா நினைச்சு வளர்த்து வந்தேன். அண்ணா என் கற்பு போயிடுச்சு, நான் வந்து நிக்கிறியே. தங்கா, குமரி நீயும் குழந்தையடி, மான் பொழுதுதானே இதயமடி. குமரி நீயும் குழந்தையடி, மான் பொழுதுதானே இதயமடி. பிறந்த பாசம் தரிக்கிறடி, உன்னை பார்க்க மனசு துடிக்கிறடி. என்ன நடந்ததா உந்தன் முகம் சிவந்தது, உந்தன் நிலையிலே சோகம் வளர்ந்தது. இந்த அண்ணனிக்க உனது வாயில் கலக்கம் ஏனம்மா. மனசு கேட்டு மாப்பிள்ளையே மனசு போல மனம் நடத்தி வைப்பேன். குழந்தைகளே நான் சுமப்பேன். 16 எட்டு நீ வாழணும், அதை பார்த்து நான் இளமைய மகிழணும். 16 எட்டு நீ வாழணும், அதை பார்த்து நான் இளமைய மகிழணும். இந்த ஊரு உலக உனது வாழ்வை மகிழ்ந்து பாடணும். திக்கற்றவங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க. அப்படியா ஆனா நமக்கு எந்த தெய்வமும் துணை இல்லாத போயிடுச்சு. அண்ணா, அண்ணா? நீ எதற்கும் கவலைப்படாதுமா. நான் எதற்காக கவலைப்படக்கூடாது ஆமாமா அண்ணா? அங்கா, அண்ணா, இப்போதே புறப்படுவோம் நீதிமன்றம். இப்பொழுதே புறப்படுவோம் நீதிமன்றம். இந்நாட்டு மன்னர் நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்கிறார்கள் என்று மக்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படியா? இப்போதே புறப்படும் நீதிமன்றம். அங்கா, அண்ணா, நாம் ஏழையாக பிறந்தோம் தவிர கோழையாக பிறக்கவில்லை. உண்மைத்தான் அண்ணா. நீதி கிடைத்தால் உயிரோடு வாழ்வோம், இல்லையே இல்லையே அதே இடத்தில் உயிரை விடுவோம். புறப்படுகிறேன் அண்ணா.